அபாய கட்டத்தில் 28 மாவட்டங்கள் காத்திருக்கு. புயலுடைய வேகத்தன்மை குறைஞ்சாலும், கரையை கடக்கும்போது வலுவிழந்தாலும், மழை வரப்போறதில்லன்னு யாருங்க சொன்னது? கண்டிப்பா மழை ரொம்ப தீவிரமா இருக்க போகுது. நெறைய மாவட்டங்கள்ல மிக கனமழை மற்றும் அதி கனமழை வந்து கொட்டி தீர்க்கும். ப்ரோ இந்த கரையை கடக்கும்போது புயலுடைய வேகம் குறைஞ்சிரும்னு சொல்றாங்க. அது என்ன ப்ரோ உண்மையா ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாங்க, காத்தோடைய வேகம் குறைஞ்சிரும். ஆனா மழை குறையும்னு யாருமே சொல்லலைங்க. 20 சென்டிமீட்டர் கண்டிப்பா இருக்கு. நெறைய மாவட்டங்கள்ல கடுமையான மிக கனமழை, அதி கனமழை, அதீத கனமழை வந்து பதிவாக போகுது. இன்னைக்கு சனிக்கிழமை இரவு முடியறதுக்குள்ள நீங்க பாருங்க எத்தனை மாவட்டங்கள் தண்ணீரில் மிதக்கும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு இரவு முடியறதுக்குள்ள நம்ம தெரியும். நிறைய மாவட்டங்கள் கடுமையான வெள்ளத்தில் மிதக்க வாய்ப்பு. இலங்கையில போய் பாருங்க, 57 பேர் இறந்துட்டாங்களாம், 100 பேருக்கு மேல காணோம்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு புயலாக டிட்டுவா புயல் பொறுத்தவரை இலங்கையில ஒரு நாடே வந்து ரெட் அலர்ட் கொடுத்து தொடர்ந்து நம்ம இன்னைக்கு நிறைய பேர் புதிதாக பார்க்கிறாங்க. ஒரு நாடே வந்து ரெட் அலர்ட் வருமாங்க, என்னங்க இது? ஒரு மாவட்டங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், ஒரு ஊரு கேள்விப்பட்டிருக்கிறோம், ஆனா ஒரு நாடுக்கே வந்து ரெட் அலர்ட் அப்படிங்கறது வந்து இன்னைக்கு தாங்க நாங்க கேள்விப்படுறோம் அப்படின்னு நிறைய பேர் வந்து தெரியப்படுத்தியிருந்தீங்க. இதெல்லாம் ஆரம்பம் தாங்க. இன்னும் நமக்கு பாருங்க வடகிழக்கு பருவமழையினுடைய தீவிரம் ரொம்ப மோசமாகிருக்கு. நமக்கு வந்து இந்த புயல் எந்த அளவுக்கு நிறைய மாவட்டங்கள்ல மழை கொடுக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நிச்சயமா நம்ம பார்க்கலாம். நீங்க ஒன்னே ஒன்று பண்ணுங்க, லைக் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமா அந்த லைக்னு ஒரு பட்டன் இருக்குங்க ஸ்க்ரீனுக்கு கீழே, அந்த லைக் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்திலே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், ரெட் கலர்ல அந்த பட்டன் இருக்கும். அந்த ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்களான்னு பாருங்க. ஏற்கனவே நான் கிளிக் பண்ணிட்டேன் ப்ரோ அப்படின்னா சீக்கிரமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாருக்கும் நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் கொஞ்சம் இதெல்லாம் பார்த்து பயன்பெறட்டும். அதே மாதிரி நண்பர்கள் உறவினர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை இருக்கை ஒவ்வொரு நாளும் தெரிஞ்சுக்கோங்க. புயல் பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் கரையை கடந்து கொண்டு இருக்கு. இன்னும் அடுத்து வரக்கூடிய நேரங்களிலும் புயல் படிப்படியாக நமக்கு வந்து கரையை கடக்க ஆரம்பித்து நிறைய இடங்களில் நமக்கு மழையினுடைய தீவிரம் பதிவாகக்கூடும். இன்று முழுவதுமாகவே நமக்கு கனமழை ரொம்ப அதிகமாக இருக்கு. முதலாவது நம்ம பார்க்க போறது உங்களுக்கே தெரியும், நம்ம டெல்டா மாவட்டங்கள் தான். ரொம்ப மோசங்க மழை பொழிவு. குறிப்பாக டெல்டா மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் மிக மிக கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சில சமயங்களில் மிக கனமழை, சில சமயங்களில் அதி கனமழை, அதுவும் குறிப்பாக கடலோரத்தில் இருக்கிறவங்களுக்கு அதீத கனமழை வரைக்கும் பதிவாக போகுது. அதில் எங்கே நமக்கு வந்து 20 சென்டிமீட்டருக்கு மேலே வரும்னா நாகப்பட்டினம். கண்டிப்பாங்க 100% நம்ம வந்து ஷூரிட்டி கொடுக்க முடியும். 100% உறுதியாக நாகப்பட்டினம் தண்ணீரில் மிதக்கும். அதே மாதிரி திருவாரூர் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களும் தண்ணீரில் மிதக்க வாய்ப்பு இருக்கு. தொடர்ந்து நம்ம அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்கள், திருச்சிராப்பள்ளி, சேலம், நாமக்கல், கரூர் கூட விட்டு வைக்க போறது இல்லை இந்த டிட்டோவா புயல். அந்த அளவுக்கு எங்க பார்த்தாலும் மழையினுடைய தீவிரத்தை அதிகமாக இது வந்து கொடுத்துட்டு போகும். முதலாவது நாகப்பட்டினம், நாகூர், வேளாங்கண்ணி இந்த இடத்துல, அதே மாதிரி தஞ்சாவூர் மாவட்டத்தில் அதிராம்பட்டினம், முத்துப்பேட்டை, ஒரத்தநாடு, கும்பகோணம், பாபநாசம் இங்கே வந்து மிக மோசமான மழை பொழிவு. திருவாரூரில் திருத்துறைப்பூண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், அரியலூரில் ஜெயங்கொண்டம், பெரம்பலூரில் லப்பைக்குடிக்காடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், திருச்சியில் எல்லா இடங்களும், மணப்பாறை, ஸ்ரீரங்கம், லால்குடி, திருச்சிராப்பள்ளி நகர பகுதியில் தாத்தியாங்கர்பேட்டை, திருச்சிராப்பள்ளி முழுவதுமாக, புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர், அறந்தாங்கி, நன்னிலம் மற்றும் அதன் திருவாரூர் மாவட்டத்தில் நன்னிலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து பொன்னமராவதி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், மயிலாடுதுறையில் சீர்காழி, இன்னொன்று தரங்கம்பாடி, இது போன்ற இடங்களில் நமக்கு வந்து அதி கனமழையானது பதிவாக போகுது. அடுத்ததாக வந்து வட தமிழக கடலோர மாவட்டங்கள். டைம் கேட்காதீங்க, இன்னைக்கு ஃபுல்லாக மழை தான், இன்னைக்கு நைட்டு வரைக்கும் மழை தான். அதனால் எப்போ ப்ரோ மழை விடும் அப்படிலாம் கேட்காதீங்க. இந்த நாள் முழுவதுமாக நமக்கு ஒரு மழை நாள் தான். அதனால் எங்கேயுமே நம்மளால் வெளியவும் போக முடியாது. மழை வந்துக்கிட்டே தான் இருக்கும், அப்படியே விட்டு விட்டு சீரான மழை பொழிவு வந்துக்கிட்டே இருக்கும். சில இடங்களில் வெளியவே போக முடியாத அளவுக்கு மழை வந்து கொட்டித்து இருக்கும். அதனால் ஒரு அடர்த்தியான மழை பொழிவுகள் தொடர்ந்து தீவிரமாக வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வட தமிழக கடலோர மாவட்டங்கள். ஏன்னா நம்ம வந்து பொறுமையாக சொல்லணும்னா இன்னும் 1/2 மணி நேரம் 2 மணி நேரம் வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். சுருக்கமாக மழை எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் வேகமாக நம்ம போயிட்டு இருக்கிறோம். கடைசி வரைக்கும் வானிலை கேளுங்க. வட தமிழக கடலோர மாவட்டங்கள் கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் இந்த பகுதிகளில், குறிப்பாக கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் மிக கனமழையிலிருந்து அதி கனமழை இருக்கும். கடலூருடைய சிதம்பரம், புவனகிரி, பரங்கிப்பேட்டை, சேத்தியாத்தோப்பு இங்கே வந்து அதி கனமழையும், விருத்தாச்சலம், நெய்வேலி, பன்ருட்டி போன்ற இடங்களில் மிக கனமழையும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். கடலூர் மாவட்டம் மஞ்சக்குப்பம், நெல்லிக்குப்பம்லாம் அதி கனமழை வந்து பதிவாகும். அதே மாதிரி புதுச்சேரி, காரைக்கால் அதி கனமழை தான். கள்ளக்குறிச்சியில் மிக கனமழை மட்டும் எதிர்பாருங்க. கள்ளக்குறிச்சியில் வந்து
சின்ன சேலம், தியாகதுர்க்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் இங்கே வந்து ஒரு மிக கனமழை மட்டும் வந்து பதிவாகும். செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூரில் மிக கனமழை தான். ஆரஞ்சு நேர எச்சரிக்கை, அவ்வளோதான். ரெட் அலர்ட் நமக்கு கொடுக்கப்படலை சென்னை பகுதிகளில், ஆரஞ்சு நேர எச்சரிக்கை தான். ஆனால் நல்ல மழை கிடைக்கும். மிக கனமழைங்கிறது உறுதியாக நமக்கு வந்து பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் தொடர்ந்து நம்ம மழை பொழிவு வட தமிழக கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாகவே எதிர்பார்க்க முடியும். வட தமிழக உள் மாவட்டத்தில் சேலம், கரூர், நாமக்கல்ல கூட மிக கனமழை வரப்போகுது. 10 to 15 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கிறோம். சேலம் மாவட்டங்கள், கரூர், நாமக்கல் ரொம்ப தீவிரமான மழை இருக்குது. பஞ்சப்பட்டி, அதே மாதிரி நாமக்கல், மோகனூர், திருச்செங்கோடு, நிறைய இடங்கள், ராசிபுரத்தில், அப்புறம் சேலம் மாவட்டம், தம்மம்பட்டி, இளம்பிள்ளை, ஆத்தூர், தலைவாசல், எடப்பாடி, அப்புறம் நிறைய இடங்கள் சொல்லலாம். சேலம் மாவட்டங்கள் நிறைய கிராம பகுதிகள் நிறைய இருக்குது. சேலம் மாவட்டத்தில் எல்லா இடங்களும் நம்ம வந்து சொல்ல முடியும். கனமழை நமக்கு ரொம்ப தீவிரமாக இருக்கும். வேலூர் மாவட்டத்தில் காட்பாடி, குடியாத்தம், அதே மாதிரி ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் மாவட்டம், ஜோலார்பேட்டை, கலவாய், செம்மேடு, ஆம்பூரில் நிறைய இடங்களில் நமக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்குது. திருவண்ணாமலை மாவட்டம், கலசப்பாக்கம், அதுக்கப்புறம் தொடர்ந்து ஜமுனா மரத்தூர், சாத்தனூர் அணை, போலூர், வந்தவாசி, சேத்பட்டு, ஆரணி, செங்கம், சொல்லிட்டே இருக்கலாம். திருவண்ணாமலை மாவட்டத்திலும் கடுமையான மழைக்கான வாய்ப்பு தீவிரமடையும். படிப்படியாக முதல்ல கடலோரங்கள் தான் மழை பெய்யும், அதுக்கப்புறம் தான் அவங்க உள் மாவட்டத்தில் வரும். என்னடா இது மழை இன்னும் ஆரம்பிக்கலையே அப்படிலாம் பார்த்துடாதீங்க. ஃபஸ்ட்டு கடலோர மாவட்டங்கள் வந்துட்டு அப்படியே அந்த மேகக்கூட்டங்கள் உள் மாவட்டங்களை நோக்கி நகரும் போது உங்களுக்கும் மழை வந்துடும். அதனால் மழை வராது அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. உள் மாவட்டங்கள் மழை உண்டு. கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டத்தில் கனமழை மட்டும் எதிர்பாருங்க, போதுமானதாக இருக்கும். ரொம்ப அதிக மழை எதிர்பார்த்துறாதீங்க. ஓரளவு நமக்கு வந்து கனமழை அப்படிங்கிறது இருக்கும் கிருஷ்ணகிரி, தருமபுரியில். அதே மாதிரி திருப்பூர், ஈரோட்லையும் பரவலாக மிதமான மழை, கனமழையாக பதிவாக வாய்ப்பு இருக்குது. வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை கிடையாது. ஏன்னா போன வருஷம் 50 சென்டிமீட்டர் மழை வந்தது. இந்த வருஷம் எவ்வளோ ப்ரோ வரும்னு கேட்டிருந்தாங்க. இந்த அளவு வந்து 50 சென்டிமீட்டர் பெய்கிற அளவுக்குலாம் இப்போ மழை வராது. அதனால் ஓரளவு கனமழை கிடைக்கிற வரை நமக்கு வந்து கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பூர், ஈரோட்டில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர்லாம் மிக கனமழை வரைக்கும் பதிவாக வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக நம்ம தென் மாவட்டங்கள் பார்த்தாகணும். ராமநாதபுரம் நேற்றையிலேருந்தே மழை தான். 8 மணி நேரம் 9 மணி நேரம் மழை ப்ரோ. ராமேஸ்வரம் பக்கம்லாம் போவே முடியல. இங்கே பக்கம்லாம் வந்துடாதீங்கன்னே கமெண்ட் போட்டாங்க. இந்த பக்கம்லாம் வந்துடாதீங்க, காற்று பயங்கரமாக வீசுது. பாம்பன் பக்கம், ராமேஸ்வரத்தில் அந்த மண்டபம் பக்கம்லாம் காற்று பயங்கரமாக வீசுது ப்ரோ. மழையும் எங்களுக்கு ரொம்ப சிவியராக இருக்குது. அதனால் இந்த பக்கம்லாம் வந்துடாதீங்கன்னே கமெண்ட் போட்டாங்க அந்த ஊரில் இருக்கிறவங்க. அந்த மாதிரியான மழை பொழிவு ராமநாதபுரத்தில் நேற்றையிலேருந்தே பதிவாயிட்டு இருக்கு. தொடர்ந்து மதுரை மாவட்டத்தில் ஏதோ கொஞ்ச நேரம் வருது ப்ரோ. சில இடத்துல மழை பெய்யுதுன்னு சொல்கிறாங்க, சில இடத்துல மழை ஆனால் வராமல் இருக்குது. எங்கள் ஊரில் எப்படி ப்ரோ மழை இருக்குமா? மதுரையில் கண்டிப்பாக மழை இருக்குங்க. எல்லா பகுதிக்கும் நமக்கு மழை இருக்குது. ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து எங்கள் ஊரில் மட்டும் மழையே வரல அப்படிலாம் சில பேர் போட்டிருந்தீங்க. கவலைப்படாதீங்க, மதுரை முழுவதுமாகவே மழைக்கான வாய்ப்பு இருக்கும். திண்டுக்கல் மாவட்டத்திலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமடையும். விருதுநகர் மற்றும் சிவகங்கையிலும் விட்டு பரவலாக கனமழை தொடர வாய்ப்பு இருக்குது. இந்த டிட்டுவா புயல் காரணமாக காற்று குறைவாக இருந்தாலும் மழை ரொம்ப நமக்கு தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிற அறிவிப்புகள் நம்ம கொடுத்துட்றோம். நீங்கள் நண்பர்களே மறக்காமல் எல்லாருமே நீங்கள் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் கொஞ்சம் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை இருக்கை பெற்றுக்கொள்ளுங்கள். இனி வருகிற நாட்கள் மிக 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 கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள். அதுக்கப்புறம் டிசம்பரில் அர்னா புயல் அப்படிங்கிற ஒரு புயல் உருவாக போது கண்டிப்பாக அதுக்கான டேட் அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு நம்ம சீக்கிரம் கொடுத்துட்றோம். அடுத்த புயலுக்கான பெயர் அர்னா புயல். அது டிசம்பர் மாதத்தில் உருவாகி தமிழகத்தை மிரட்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சாதகமான சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கு. அது எந்த தேதியில் எந்த நாளில் வரப்போகுதுங்கிறத சீக்கிரமாக உங்களுக்கு இந்த புயல் போனோடனே உங்களுக்கு அறிவிப்புகள் நம்ம கொடுத்துட்றோம் நண்பர்களே. நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா மாவட்டத்திலையும் நீங்கள் எதிர்பார்த்த மழை இன்னைக்கு தான் வரப்போகுது. தொடர்ந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் நண்பர்களே.